சங்கீதம் 90 வசனங்கள் 9 முதல். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எது வரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே துணிக்கட்டும். கர்த்தருடைய சப்தம் ஆண்டவரே அக்கினி ஜுவாலையை விளக்கக்கூடியதா இருக்குது. கர்த்தருடைய சப்தம் பெண்மான்களை ஈடுபடியாக செய்யக்கூடியதா இருக்கு. ஆண்டவரே, கர்த்தருடைய சப்தம் காதேஸ் வனாந்தரத்திலே ஆண்டவரே காணப்படுகிறதா இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய சப்தம் வார்த்தை எங்கள் மத்தியிலே துணித்து எதெல்லாம் மாறுதலை கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வர கிருபித்தார். என்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவரே, நான் எவ்வளவு வேணும் தகுதியானவன் அல்ல, ஆண்டவரே பாத்திரவான் அல்ல, பிரயோஜனமான ஊழியக்காரன் சொல்லி ஆண்டவரே என்னையும் எங்களையும் தாழ்த்துக்கிறோம். எல்லாம் மகிமை சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மாத்திரம்தான், இயேசுவானவருக்கு மாத்திரம்தான் எல்லாம் மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம மத்தியில நிச்சயமாக நல்ல ஒரு விதத்துல வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருந்து போகலாம். நேற்றுக்கு ஃபுல்லா நான் ஜெபிச்சு கொண்டு இருந்தேன். முக்கியமாக இன்னைக்கு இந்த கூட்டத்துக்காக, ஜாஷுவா வீட்டுல வருகிற கூட்டத்துக்காக நேற்று காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபிச்சுன்னு இருந்த போது கர்த்தர் வைத்த 3 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 3 வசனங்களை சொன்னாரு. 3 சம்பவங்கள், 3 வசனங்கள், 3 சம்பவங்கள். அந்த வசனத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நீதிமொழிகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 11வது வசனம் படிக்கலாமே. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமா இருக்கு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள். நிறைய பேருக்கு நான் என்ன வயசுல இருப்பேன், எனக்கு ஆயுசு நாள் எவ்வளவு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வியே அதுதான். நான் கார் வாங்குவேனா, வீடு வாங்குவேனா, பங்களா கட்டுவேனா, இல்ல பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்துவேனா, எனக்கு பிள்ளைகள் பிறக்குமா, இல்ல என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்குமா, இதெல்லாம் ஒரு கேள்வி இருந்தா கூட தன்னை பத்தி இருக்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே என் மனசுல கூட இருக்கும். நான் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன், என் வருஷங்கள் எப்படி இருக்கும், இது ஒரு கேள்வி. யாரா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யலாம், ஊழியம் செய்யாம கூட இருக்கலாம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். ஆனா கர்த்தர் இன்னைக்கு அதுக்கு பதில் தராரு. என்னாலே இல்லைன்னா கர்த்தராலே நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். யாருக்கும் அப்பா ஆயுசு இருக்காது. ஆயுசு இருந்துச்சுனாலே மத்ததெல்லாம் சேர்ந்து வந்துடும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை. என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க? 500 ரூபாய் பணம் கேட்டேன், 5000 ரூபாய் பணம் கேட்டேன், 50,000 பணம் கேட்டேன், 5 லட்சம் பணம் கேட்டேன், 5 கோடி பணம் கேட்டேன். ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்க. சிலருக்கு 500 வேண்டியதா இருக்குது, சிலர் 5 கோடி வேண்டியதா இருக்குது. அததான் கேட்டேன். இல்ல கார் கேட்டேன், பங்களா கேட்டேன், வீடு கேட்டேன், ஊழியம் கேட்டேன், மரங்கள் கேட்டேன். இதெல்லாம் நமக்கு அவசியமா இருக்குது. ஆனா இதெல்லாம் நான் நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னா ஒரு காரியம் ரொம்ப முக்கியமா இருக்குது, ஆயுசு.
ஆயுசு இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில மறிக்கிறாங்கல்ல, என்னென்னமோ வியாதியில, கஷ்டமான வியாதிகள், சிலர் விபத்துகள், இப்படியோ சிலர் பில்லி சூனியங்கள், எத்தனையோ பிரச்சனை, வியாதி, பலவீனம், கஷ்டங்கள், போராட்டங்கள், பில்லி சூனியங்கள், விபத்துக்கள் எல்லாம் நம்ம சூழ்ந்து இருந்தா கூட கர்த்தர் இது வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பெரியமான என்னாலே உன் நாட்கள் பெருக்கும், வருஷங்கள் விருத்தி. கர்த்தர் நல்லா சொல்றாரு பாருங்க, விருத்திய கர்த்தர் கட்டளையிடுறாரு. என்லார்ஜ்மெண்ட் இல்லைன்னு சொன்னோம்னா, ஆயுசை கர்த்தர் நான் கூட்டி தரேன், விருத்தி பண்றேன். ஒரு 3 விதமான வருஷங்களை பார்க்கலாம். அதுக்கு ஒன்னொன்றுக்கும் ஒரு சம்பவம் சொல்லியிருக்காரு. இப்போ வரும்போது கூட ஆவியானவர் ஒரு காரியம் பேசுவார். 3 விதமான வசனங்கள். இப்ப படித்த சங்கீதம் 90 9வது வசனத்தை ஒண்ணு படிக்கலாமே. அதுல ஒரு வருஷம் இருக்கு. சங்கீதம் 90 9வது வசனம் படிக்கலாமே. நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஆமா, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். கதையை போல வருஷங்கள் இல்லைன்னா கோபத்தால் நிறைக்கப்பட்ட வருஷம். இது முதல் வருஷம். அருமையான மகள் படித்ததுல சங்கீதம் 90:9 சொல்லுது, ஒரு கோபத்தால் எங்கள் வருஷங்கள், எங்களுடைய நாட்கள் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். இல்லைன்னா கதையை போல, சிலர்லாம் கதை புஸ்தகம் படிப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். அது எப்படி படிப்பாங்கன்னு சொன்னா, மூடி வச்சு படிக்க மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்தாங்கன்னா அந்த கதையில அவ்வளவு சுவாரஸ்யம். அது எந்த கதையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கதை படிக்கிறதுல ஒரு இஷ்டம். சிலருக்கு அதுல ஒரு ரொம்ப டேஸ்ட், ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அத உட்கார்ந்தாங்கன்னா மூச்சை பிடிச்சுன்னு அப்படியே உட்காந்து அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சு முடிச்சுக்கலாம். அதுதான் கதை. இங்க வேத வசனத்துல சங்கீதத்துல இந்த சொல்றாரு, உங்களுடைய கோபத்தினால் எங்கள் நாட்கள் கழிந்து முடியும். உங்களுடைய ஒரு கதையை போல எங்க வருஷத்தை. இப்படி நம்ம வருஷங்கள் இருக்கக்கூடாது. நம்ம வருஷம் எப்போதுமே இப்படி இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய கோபத்தினால் நிறைந்த நாட்களாக, வருஷங்களாக நம்முடைய நாட்கள் இருக்கு. ரொம்ப பயங்கர டேஞ்சர் அது. சில பொருட்கள் இல்லாம கூட நம்ம தள்ளிடலாம், சில ஆசீர்வாதங்கள் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா கர்த்தருடைய கோபம் இருக்கிற வருஷமாக மட்டும், வருஷங்களாக மாத்திரம், கதையை போல நம்முடைய வருஷம், கதை டக்குன்னு முடிஞ்சு போயிடுது. சில கதை தொடர் கதையா இருந்தாலும் ரொம்ப இழுக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி, கதையை போல நம்ம வருஷங்கள் இருக்கக்கூடாது. தேவனுடைய கோபத்தினால நிறைந்து இருக்கக்கூடாது. 2 நாளாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 20-21 படிக்கலாமே. அங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கதையை போல இருந்தது. கதையை போல மாத்திரம் இல்ல, தேவனுடைய கோபத்தினால நிறைந்து இருந்தது. அதான் படிக்கலாம். அந்த 2 வசனம் 2 நாளாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 20-21 வசனம் படிங்க. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். இது ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை. 52 வயசு வரைக்கும் இருந்தாரு. அவருடைய ஆரம்பம் நல்லா இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா, செய்ய வேண்டாத ஒரு காரியத்தை அவர் செய்தார். தூபம் காட்டுறதுக்கு அவருக்கு வேலை இல்லை. தேவாலயத்துல பிரவேசித்து, அவர் ராஜாவா இருக்கிறாரு, அதனால அரசாட்சி தான் அவருக்கு வேலை. அவர் தகுதி இல்லாத ஒரு வேலையை செஞ்சார். அப்போ அங்க இருந்த ஆசாரியர்கள் அவரை கடிந்து கொண்டாங்க, இது மாதிரி செய்யாது. இவர் ஆசாரியர் மேல கோபம் கொண்டார். ஆமா, அந்த நேரத்துல கர்த்தர் அவரை அடித்தார். கர்த்தருடைய கோபம் அவர் மேல வந்தது. ஒரு கதையை போல அவர் வாழ்க்கை மாறிடுச்சு. இங்க நடந்தது என்னன்னு சொன்னா, அவருடைய நெற்றியில குஷ்டரோகம் காணப்பட்டது. அவர் வெளியே வந்தார். அப்படியா வெளியே வந்து அவருடைய தனித்த வீட்டில, ஒரு தனித்திருந்த ஒரு வீட்டில, இல்லைன்னா லோன்லினஸ், அப்படியாக ஒரு வீட்டுல தனிமையா அவருடைய வாழ்நாள் முழுவதும் இருந்து அவர் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கதையை போல வாழ்க்கை போயிடுச்சு. கர்த்தருடைய கடுங்கோபம் அவன் மேல காணப்பட்டது. நல்லா ஆரம்பிச்ச ஒரு மனுஷன் இல்லையா? இப்படி ஒரு யாருக்கும் இருக்கக்கூடாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு தேவன் அதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ள
சில காரியங்களும் அதான் நம்முடைய வாழ்க்கை அந்த உசியா ராஜாவை போல மாறிடும். சில நேரத்துல சிலர் நம்ம கண்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில நெத்தியில குஷ்டரோகம் வந்துடக்கூடாது, தேவனுடைய கோபம் வரக்கூடாது. அதுல நான் ரொம்ப கட்டிசியா இருப்பேன். சில காரியங்கள் எனக்கு தேவன் சில காரியங்கள் சொல்லுவார், நீயும் பரலோகம் வர்றன்றதை பார்த்துக்கோ, உன்னோட சேர்ந்தவங்களும் வராங்கன்றதை பார்த்துக்கோ. விஜயராஜாவுடைய சூழ்நிலை என்னன்னா, கர்த்தருடைய கடு கோபத்துக்கு ஆளாக செய்ய வேண்டாததே செஞ்சார். யாரும் அவரை காப்பாற்ற முடியல. எதை பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா, தேவன் எனக்கு எப்போதுமே சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், நீயும் பரலோகம் வந்து சேரணும், உன்னை சேர்ந்தவங்களும் வரணும். அதுதான் அந்த ஒண்ணுதான் எம்பிடியோட நோக்கம். மத்ததெல்லாம் அப்புறம் தான். யாரு கார் வாங்குறாங்க, யார் வீடு வாங்குறாங்க, யாருக்கு குழந்தை பிறகுது, யாருக்கு திருமணம் ஆகுது, அதெல்லாம் அடுத்ததுதான். அதெல்லாம் ஆடட். அதுதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா மெயினானது தேவனுடைய ராஜ்யம். அதுல எல்லாரும் வந்து சேரணும்ன்றது ஒரு நோக்கம் தான். அதுக்காக தான் சில நேரம் கொஞ்சம் கடித்து கூட சொல்லுவேன் நான். சில நேரத்துக்கு எல்லாரும் ஐஸ் வச்சுன்னு இருக்க மாட்டேன், போட்டு மொத்தத்தையும் சேர்த்து ஒரு ஐஸ் வைக்கிறது இல்லை. சிலரை கடித்து கொள்றது என்னன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கை கெட்டுக்குப்பு போயிடக்கூடாது, தேவனுடைய கோபம் அவங்க மேல வரக்கூடாது. இந்த ஒரு நோக்கம் தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜாவுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுங்க. அவர் யாராவது திருத்தி இருக்கலாம், யாராவது அவருக்கு புத்தி சொல்லி இருக்கலாம். தேவனுடைய கோபம் வந்தது கதையை போல இல்ல, வாழ்க்கைய கதை போல போயிடுச்சு. அவர் மரணம் அடையும் நாள் போட்டிருக்கு. அவர் மரணம் அடையும் நாள் 21வது வசனம் பாத்தீங்கன்னா, அவர் மரிக்கும் நாள் வரைக்கும் அவர் குஷ்டரோகியா இருந்து அவர் தனித்த ஒரு வீட்டுல கர்த்தர் சாரத மாத்த மாட்டார், புடிச்சு செய்யறத மாத்த மாட்டார். தெரியாம செய்யறத நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. தெரியாம செஞ்சா இக்னோரன்ஸ் ஒன்னும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு செய்யறோம்னு சொன்னா மாத்த மாட்டார். அது அனுபவிச்சுதான் கடைசி வரைக்கும். பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய நியதிகள்னு சிலது இருக்குது. தெரிஞ்சு செய்யும் போது தெரியாம செய்யும் போது வேற. இந்த மெசேஜ் கூட சொல்லியிருக்கேன், யூதாஸ் விஷயம் வேற இல்ல, கர்த்தர் அதுல காப்பாத்தல. பேதுருவை நோக்கி பார்த்தாரு, யூதாஸ பார்க்கல. எல்லாரையும் பார்ப்பாருன்னு சொல்லாதீங்க, அப்படி கிடையாது. சில காரியங்கள் அப்படிதான். கதையை போல யூதாஸ் முடிச்சாரு. உசியா ராஜா ஒரு கதையை போல மரணம் அடையும் நாள் வரைக்கும் ஜெபிக்காம இருந்திருப்பாரா, இல்லைன்னா அங்க இருந்த ஆசாரியர்கள் ஜெபிக்காம இருந்திருப்பாங்களா? மாத்த மாட்டேன்னா மாத்த மாட்டேன். அதுதான் கர்த்தருடைய காரியம். இரண்டாவது ஒரு வசனத்தை பார்க்கலாம். 10வது வசனம் படிங்க. சங்கீதம் 90:10. 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். போதுமா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல சொன்ன கர்த்தருடைய கோபத்தினால் நிறைந்த வருஷங்கள் ஒரு கதையை போல போயிடுச்சு. இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, எங்க ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். இங்க பாத்தீங்கன்னா அப்பவே சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் எத்தனையோ வருஷங்கள்லாம் வாழ்ந்தாங்க. அதுல மெத்துசாலான்னு ஒரு மனுஷன் 969 வருஷம், அவர் தான் ஹையஸ்ட். அதுல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆதி ஆகமத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வருஷங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 900 வருஷத்துக்கு மேலதான். அதுக்கு குறைஞ்சு யாருமே இல்லை. ஆனா மோசே காலத்துல வரும்போது இங்க சொல்லப்பட்டிருக்குது, மோசே எழுதியிருக்காரு இந்த சங்கீதத்தை. அவர் சொல்றாரு, எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். இப்ப நான் 57 இருக்கிறேன், எனக்கு 57 வயசு இப்ப நடந்துட்டு இருக்குது. கர்த்தர் நீங்க சொல்ற காரியம், உன் ஆயுசு நாட்கள் அட்லீஸ்ட் 70ஆவது இருக்கணும். பலத்தின் மிகுதியினால் இருக்கும் போது 80ஆம் மாறும். பலத்தின் மிகுதினா உடம்ப நல்லா கவனிச்சுக்கினேன், சாப்பிட வேண்டியதை மட்டும் சாப்பிட்டு, சாப்பிட வேண்டாத சாப்பிடாம இருந்து, ஒழுங்கா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி, உணவெல்லாம் கரெக்டான நேரத்துல சாப்பிட்டு உடம்ப கவனிச்சிங்கன்னா, ஒரு அளவுக்கு பார்த்துக்கிங்க அப்படின்னு சொன்னா ஒரு அளவுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அதுதான் சொல்றேன். மினிமம் 70 அண்ட் மேக்சிமம் 80. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா இன்னொரு 10 வருஷம் கூட இருக்கு. நான் சொல்றது என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற எம்பிடி ஜனங்கள் எல்லாருக்குமே 70 இல்ல 80 கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். எல்லாருமே அட்லீஸ்ட் 70. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், ஜலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அப்படி கர்த்தர் ஒருத்தர் கொடுத்தார். 1 நாளாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 27, 28 வசனம் படிக்கலாமே. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் கடைசி அதிகாரம் 27, 28 வசனங்கள் படிக்கலாம்.
அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாய் இருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். முதல்ல உசியா ராஜாவின் வருஷங்கள் எப்படி இருந்ததுன்னு சொன்னோம்? கோபமுத்தனால கதை போல இருந்த வருஷம். தம்பி சொல்ற கரெக்ட். ஒரு கர்த்தருடைய கோபம் நிறைந்த வருஷங்களா போச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவரு யாருன்னா தாவீது ராஜா. அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். இங்க கர்த்தர் அவருக்கு 70 வருஷம் கொடுத்தாரு. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 30 வயசு வரைக்கும் அவர் ராஜா இல்ல, 30வது வயசுலதான் ராஜா மாறாரு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் 40 வருஷம் அரசாட்சி செய்தார். 7 வருஷம் எப்ரோன்ல, 33 வருஷம் எருசலேமில். அப்போ சொல்லப்போனா 40 வருஷம். 40 பிளஸ் 30 சேர்ந்ததுன்னா எவ்வளவு ஆகுது? 70. அவருக்கு பலத்தின் மிகுதின்னு கூட கொடுக்கல அவருக்கு. ஆனா கொடுக்கப்பட்டது என்ன? 70. ஆமா. ஆனா அந்த 70 பின்னாடி அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா 29ல பாத்தீங்கன்னா அவர் எப்படி மரிச்சாராம்? முதிர் வயதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பார்வையில 969 தான் முதிர் வயது கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா 70 வருஷமே முதிர் வயது. ராஜாவாகிய தாவீதை பொறுத்த வரைக்கும் இல்லையா, ராஜாவாகிய தாவீதுக்கு. ஆனா சில ஒரு 3 காரியங்கள் அதுல அந்த 29வது வசனத்துல 3 காரியம். அவர் மரிக்கும் போது எப்படி இருந்தது? நாங்க மரணத்தை பத்தி பேசுறாரு அப்படி இல்லைங்க, நான் வருஷத்தை பத்தி பேசுறேன், மரணத்தை பத்தி பேசுறேன். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு எல்லாமே வரப்போறது தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் மரணத்தை பத்தி பேசல, இல்ல டெத்தை பத்தி பேசல. நான் கர்த்தர் நமக்கு வருஷங்களை எப்படி கொடுக்கிறாருன்றத பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா 3 காரியங்கள். படிமா இந்த வசனத்தை. அவன் தீர்க்காயுசு. முதல்ல ஃபர்ஸ்ட் தீர்க்காயுசு, அடுத்தது ஐஸ்வர்யம், அடுத்தது மகிமை உள்ளவனாய். நல்ல முதிர் வயதிலே அவன் மரணம் அடைந்து அவன் குமாரனாகிய சாலமன் அவன் ஸ்தானத்துல ராஜாவானான். அதுதான் தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை. அதாவது மரிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இல்லைன்னா அவருடைய வருஷங்கள் எல்லாம் இப்படிதான் இருந்தது. அவருடைய வருஷங்கள் எல்லாம் இந்த மாதிரிதான் இருந்தது. அவருடைய வருஷம் தீர்க்காயுசு இருந்தது, அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் இருந்தது, மகிமை இருந்தது. இதுதான் இந்த 3 காரியங்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நல்ல முதிர் வயதுல கர்த்தர் கொடுத்தது இந்த 3 காரியங்களை. இல்லைன்னா அவருடைய ஆயுசுல அவருடைய வருஷங்கள் எல்லாம் இப்படிதான் இருந்தது. கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். தீர்க்காயுச கர்த்தர் கொடுக்கிறார். 70 வருஷமா இருந்தா கூட, இல்ல 80 வருஷமா இருந்தா கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த வருஷத்தை தான். இப்படிதான் கர்த்தர் கொடுக்கிறாரு. உங்களுக்கு தீர்க்க ஆயுசு இருக்கும், நல்ல முதிர் வயது இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், மகிமை இருக்கும். எல்லாம் உங்க வாழ்நாள் எல்லாம் மரிக்கிற நேரத்துல மாத்திரம் இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவர் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்க. அவர் பொற்கரண்டியோட ஒரு கோல்டு ஸ்பூனோட பிறந்தாரப்பா. இல்லைன்னா அவரை சோறு ஊட்டுறது கூட அவர் கோல்டன் பாத்திரமோ இல்ல கோல்டனால் செய்யப்பட்ட பாத்திரம், கோல்டனால் செய்யப்பட்ட ஸ்பூன் தான், அதை வச்சுதான் செய்வாங்க. ஆனா சிலரை நான் கேட்டிருக்கேன், அவங்க மரிக்கும் போது ஒண்ணுமே இல்லாம மரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா கையில ஒண்ணுமே கிடையாது, சுத்தியிலும் கடன், பயங்கரமான கடன். அவருடைய வருஷம் எல்லாம் வாழ்க்கை எல்லாம் கடன்லயே போயிடும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ற காரியம் ஐஸ்வர்யம், மகிமை, அதே நேரத்தில் தீர்க்காயுசு. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியம். தாவீது கொடுத்தது 70 வருஷம் தாங்க. இந்த முதிர் வயது வரைக்கும் அவர் இப்படிதான் அனுபவிச்சிருந்தார். அவர் 30வது வயசுல கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாவீது ராஜாவாக எங்கேயோ ஆடு மேய்ச்சின்னு இருந்தாரு. கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். 40 வருஷம் இதுதான். சவுலால துரத்தப்பட்டார், ஆனாலும் இதை அனுபவிச்சார். அப்சலோமால பிரச்சனைகள் அனுபவிச்சார், அப்பவும் இதை அனுபவிச்சார். இதுதான் அங்க காரியம். உங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவார். உங்க வாழ்க்கை 70 இருக்கலாம், அதுக்கு மேலேயே கர்த்தர் உங்களுக்கு கிருபை வைத்து 80 கூட இருக்கலாம். ஆமா, பலத்தின் மிகுதியாக 80 கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஐஸ்வர்யம், மகிமை, தீர்க்காயுசு இது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. இந்த சொல்றதுக்கு தான் ஏதோ கடைசி நாள்ல இல்லை. ஒருவேளை நீங்க கோல்டன் ஸ்பூன் இல்லாம இருக்கலாம், பிறக்கும் போதே கோட்டீஸ்வரன், பிறக்கும் போதே ஜமீன்தார் இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருவார். ஐஸ்வர்யத்தோடு இருப்பீங்க கடைசி வரைக்கும். உங்களுடைய வாழ்க்கை யாரு கடன் இல்லாம இருப்பீங்க. பிரியமான
முக்கியமா கடன் இருக்கு. நான் சொன்ன மாதிரி சிலருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவங்க மன்னிக்கும் போது நிறைய பேருக்கு என் காதுல வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சிலர் செத்துட்டா இருக்கிறது. சரி, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணாரா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. கடன் இவ்வளவு சேர்த்து வச்சுக்கலாம், அந்த பிள்ளை என்ன செய்யறது தெரியும். கேட்டிருக்கேன், சில டெத்து வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, இறந்துட்டாரு, நான் பாத்தீங்கன்னா நிறைய கடன் சேர்த்து வச்சேன். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான், திருமணம் கூட கட்டலை, என்ன செய்ய போறாங்கன்றது சரி. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாக்கியமான ஒரு ஐஸ்வர்யத்தோட இருப்பீங்க, மகிமையோட இருப்பீங்க, தீர்க்காயுசோட 70 வருஷம் ஆயுஸ். இது அதை விட பெட்டர்ல. முதல்ல சொன்னதோட உசியா ராஜாவுடையது கோபமா போயிடுச்சு, கர்த்தருடைய கோபம். இது அப்படி இல்லை, ஐஸ்வர்யம், கனம், மகிமை. இன்னும் ஒண்ணு இருக்குது, 15வது வசனம் படிமா. 90:15 சங்கீதம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். 3வது துன்பத்தை கண்ட வருஷங்கள். முதல்ல கோபத்தினால் போன வருஷங்கள், 2வது பலத்தின் மிகுதியினால் காணப்பட்ட 80 வருஷங்கள். இங்க 3வது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொன்னா, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை இந்த 3வது வெரைட்டி. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயா எங்க வாழ்நாள் எல்லாமே நாங்க துன்பத்தையே தான் பார்த்தோம். we endure only troubles. எல்லா பக்கமும் துன்பம் தான். துன்பத்தை தவிர வெளியே தான் சிரிச்சுன்னு இருக்கிறோமே தவிர, உள்ளத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவும் துன்பமும். கணவனால வருகிற பிரச்சனை, மனைவினால வருகிற பிரச்சனை, பிள்ளைகளால வருகிற பிரச்சனை, பணம் இல்லாதனால வர பிரச்சனை, பணம் நிறைய இருக்கிறதுனால வர பிரச்சனை. ஆனா இங்க அதே மோசே சொல்றாரு, அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குற வருஷம். வாழ்க்கையில கர்த்தர் மகிழ்ச்சியை கற்று இது வரைக்கும் நீங்க துன்பத்தை கண்டிருக்கலாம், போராட்டங்களை கண்டிருக்கலாம். நான் கர்த்தருடைய வார்த்தை நேரம் வருது, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுடைய துன்பங்களை கர்த்தர் கண்டிருக்கிறார். மகிழ்ச்சியாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. உங்க துன்பம் என்னன்றது எனக்கு தெரியாது, என் துன்பம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்முடைய துன்பம் என்னன்றது கர்த்தர் நல்லா அறிவார். இப்ப கூட எதோ உங்களை உறுத்தின்னு இருக்குது, ஏதோ உங்களை போராடின்னு இருக்குது, நல்லா தெரியும் நமக்கு. கர்த்தர் நீங்க உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சி. உசியா ராஜாவுடைய வாழ்க்கை கதையை போல போயிடுச்சு. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை அங்கே சமாதானமும் ஐஸ்வர்யம், கனமும், மகிமையும் காணப்பட்டது. இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து முடிச்சிடலாம். இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கை, உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 6-7வது வசனம் படிக்கலாமே. உபாகமம் 34, அதாவது கடைசி அதிகாரம் 6-7வது வசனம் படிங்க. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அதுக்கு முன்னாடி உள்ள வசனமா? அதுக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார்னு ஒரு வசனம் இருக்கு, அது படிங்க. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். போதுமா? கர்த்தர் அடக்கம் பண்ணின ஒரு சூழல் இதுதான். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாக. நம்ம நினைப்போம் மோசே பரலோகத்து போலையே, இல்லைன்னா சொன்னா பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளாக போலே. அதை விட பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குதுங்க. அவர் மரிக்கும் போது 120 வயசு. அவருடைய கண்கள் இருள் அடையல, அவருடைய பலன் குன்றி போகல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அங்க கர்த்தர் மோசே என்ன பண்ணாரு? அடக்கம் பண்ணினாரு. எந்த மனுஷனுக்காவது இப்படி ஒரு பாக்கியம் வருமா? கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வேலை செஞ்சிருக்கிறாருல்ல. நம்ம ரொம்ப கீழ்த்தரமா பேசக்கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து அடக்கம் பண்ணுங்கிற, இன்னைக்கு அடக்கம் பண்றவங்க எல்லாம் நம்ம ரொம்ப அற்பமா ஆயிடுவோம் இல்லையா? யாரோ ஒருத்தர் அடக்கம் பண்றாங்க, உடனே நம்ம என்ன யோசிப்போம்? ரொம்ப கேவலமா பேசுவோம், சில தவறான வார்த்தைகள் கூட பேசுவோம் இல்லையா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசேயை அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் அவரை பத்தி ஒண்ணுமே தெரியல நமக்கு. அவருடைய கல்லறை எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல.
அந்த கடைசி வசனம் இப்படி சொல்லுது, அந்த மோசையை போல இதுவரைக்கும் ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பல. கடைசி வசனம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. கர்த்தர் அவ்வளவு ஒரு கணம் வைத்தாரு. இல்லைன்னு சொன்னா துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக கர்த்தர் அவரை மகிழ்ச்சியாக்கினார். முதல் 40 வருஷம் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க பார்வன் அரண்மனை 40 வருஷம். ரெண்டாவது 40 வருஷம் எங்க இருந்துன்னு பார்த்தாருன்னா அங்க வனாந்திரம். ரைட்டா? வனாந்திரத்துல என்ன சொகுசு இருந்திருக்கும் இல்லையா? அவரே நினைச்சிருப்பாரு, பேசாம இங்கேயே இருந்திருக்கலாம் போல, எங்க பார்வன் அரண்மனையா இருந்திருக்கலாம் போல. இல்ல, நிறைய நேரத்துல நம்ம கூட அப்படிதான் நினைக்கிறோம். அரண்மனையான ஒரு வாழ்க்கை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம வனாந்திரத்துல இந்த மாதிரி கீழ்ப்படியாத ஜனங்களோட சேர்ந்து இருக்கிறது. ஆடுகளை மேய்த்திருந்த வனாந்திரம். மூணாவது ஒரு 40 வருஷம் அது எங்கன்னு சொன்னா அங்க எகிப்துல இருந்து வெளியே வந்து அப்படியாக அவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு பிரயாணம் பண்ணாங்க. அதெல்லாம் துன்பம், துன்பத்தை கண்ட வருஷங்கள் தான் இல்லையா? எல்லாம் கடைசியாக கர்த்தர் அவர் இந்த மூணாவதுல அவர் ஹீரோ ஆயிட்டார். மூணாவது 40, ஃபர்ஸ்ட் 40 அங்க உள்ள as a lad, second 40 as a shepherd இல்லையா? ஒரு ஆடு மேய்க்கிறவன் அந்த. ஆனா மூணாவது he became a leader. மூணாவது லீடரா மாறிட்டார் இல்ல? எல்லாம் மோசே கையில நகமா நடக்குது இல்ல? அற்புதங்கள் கோடு போடுறாது நடக்குது, எல்லாம் கையை நீட்டுறாரு, செங்கடல் பிளக்குது, எல்லா காரியங்கள் இல்ல? கர்த்தர் அப்படிதான் வச்சுட்டாரு. துன்பத்தை கண்ட இந்த வனாந்தரத்துல 40 வருஷம் அவர் கண்ட இந்த துன்பத்தை கர்த்தர் இந்த கடைசி 40 வருஷத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் அதோடைய பீக் தான் கடைசியில கர்த்தர் அவரை கொண்டு வந்து அடக்கம் பண்ணார். வேற யாரையும் அடக்கம் பண்ணாங்க, வேற யாரையும் அடக்கம் பண்ணவே இல்லை. ஆபிரகாம கூட பண்ணல, ஆமா தாவீத பண்ணல, பின்னாடி இருக்கிற சவுல வந்து பண்ணல. புதிய பண்ண 13 நிருபங்கள் எழுதியிருக்காரு சவுல். 206வது பக்கத்துல இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அது அப்போஸ்தலர் நடபடிகள் 206வது பக்கத்துல முடியுது. அதுல இருந்து ரோமர் ஆரம்பிக்குது. 297வது பக்கம் பிலோமோன் அதுல வந்து முடியுது. 13 நிருபங்கள். அதை எழுதின மனுஷனை கூட கர்த்தர் அடக்கம் பண்ணல. ஆனா யார் பண்ணிக்கிறாரு? நான் சில நேரத்துல ரொம்ப பேராசை பிடிச்சவன் நான் இருப்பேன். சில நேரத்துல நான் இது வரைக்கும் கர்த்தர்ட்ட வந்து கார் கொடுங்க, வீடு கொடுங்க, பங்களா கொடுங்க, இல்ல எனக்கு என் பேர் எல்லாருக்கும் வரணும், அது ஒண்ணு கேட்டது இல்லை. இது ஒண்ணு நான் கேட்டிருக்கேன் நிறைய தடவை. ஆண்டவரே நான் சாகும் போது நீங்க தான் வந்து அதான் சொல்றேன், ரொம்ப ஓவர் ஆசை இல்லை இதெல்லாம். ஏன் தகுதி தெரியுமா? நீ மோசைய நீ ஒண்ணா ஓவர் ஆசை இல்லை இதெல்லாம். எதுக்கு சொல்றேன்னா பெரிய பாக்கியம் இல்லைங்க. ஆமா, கர்த்தரால அடக்கம் பண்ணப்படுறதுன்றது ஒரு பாக்கியம் இல்ல இல்ல, வேற யாருக்கும் அது கிடைக்கும். மோசைக்கு நம்ம நிறைய நேரம் நம்ம பேசுறது உண்டு, என்னங்க அவர் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போனாரு, கர்த்தர் அவரை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டாரோ இல்லையோ கடைசியில அவரை அடக்கம் பண்றதுக்கு கர்த்தரு. இதுதான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு கர்த்தர் சரியாக மகிழ்ச்சி. பெரிய பாக்கியமான ஒரு காரியம். நான் என்ன சொல்றேன்னா அது நடக்குதோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். கேட்கறதுக்கு கேட்போமே, மேலானவைகளை நாடுங்கள். அதுதான் வேதவசனம் சொல்லுது இல்ல? எப்போதும் உலகத்துக்குரிய இதையே கேட்டு இருக்காம கீழே இருக்கிற லெவல்லயே 500 கொடுங்க, 1000 கொடுங்க, இன்னைக்கு 2000 ரூபாய் வேணும், இதையே கேட்டு இருக்காம சில காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா மேலானவைகளை நாடுவோமே. ஆமா, வாய்ப்புகள் இருக்கு. நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு, நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு, இந்த ஐக்கியம் பெருசு. இதுல இருந்து உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கு. நீங்க எதெல்லாம் துன்பத்தை கண்டீங்களோ, 40 வருஷம் துன்பத்தை கண்டீங்கன்னா 40 வருஷம் ஆசீர்வாதம். 20 வருஷம் துன்பத்தை கண்டீங்கன்னா 20 வருஷம் ஆசீர்வாதம். 5 வருஷம் துன்பத்தை கண்டீங்கன்னா 5 வருஷம். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை 3 நபர்களை பார்த்திருக்கோம். முதலுடைய நபர் வந்து அவங்க வாழ்க்கையை எப்படி கழிச்சு போட்டாங்க? கதையை போல கழிச்சு போட்டாங்க. ரெண்டாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 70 வருஷம். அந்த 70 வருஷத்துல அங்க தீர்க்க ஆயுசு, ஐஸ்வர்யம், மகிமை. மூணாவது ஒரு மனுஷன் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு கர்த்தர் அவரை சரியாக மகிழ்ச்சியாக்கினார். கர்த்தரே அடக்கம் பண்ணார். அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும்? கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி. இதான் பேசணும் ஜோஷுவா வீட்டுல, இதான் பேசணும் ஜாஷுவாவுக்கு. கர்த்தர் இந்த வார்த்தையை வைத்ததுக்காக நன்றி. நானா சுயமா ஏதோ ஒண்ணு படிச்சுன்னு வந்து சொல்லல. ஆண்டவரே, ஜாஷுவா வீட்டுல இன்னைக்கு வருகிற ஜனங்களுக்கு
துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் துன்பத்தை கண்டீங்களோ அவங்க எல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார். ஆமா, இந்த துன்பங்கள் கிடையாது. வீட்டுல போய் பாருங்க, எல்லாமே மாறி போயிடும். எதெல்லாம் துன்பங்கள் இருந்ததோ, எதெல்லாம் போராட்டம் இருந்ததோ எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடும். தீர்க்க ஆயுசு, ஐஸ்வர்ய மகிமை தாவீதுக்கு கொடுத்தது போல எவ்வளவு நாள்ன்றது முக்கியம் இல்ல, ஆனா 70 வருஷத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு மினிமம் செய்வாங்க. கூட கொடுத்தா வாங்கிக்கிங்க. ஆனா சொல்றேன், God bless you.